இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாத் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டில் நம்ம உள்ளே வருது இல்லைங்க, அந்த ரிங்கை வந்து நம்ம எடுத்துருக்கோம். அந்த ரிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த நாடாவை ஃபுல்லாக சுற்றிக்கலாம். ஃபுல்லாக அந்த ரிங்கு ஃபுல்லாகவே நம்ம சுற்றிக்கலாம். இது எதுக்கு சுற்றுறோன்னா, நம்ம வந்து கிளாத் வந்து நல்லா டைட்டாக நிற்கிறதுக்கு வேண்டி சுற்றுறோம். இது வந்து நம்ம அடியில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு கிளாத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். 50 இன்ச்சஸ் 50 பாயிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா 80 பாயிண்ட் எவ்வளோ கிளாத் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த ரிங்கு மேலே விரிச்சிட்டு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் துணி வர்ற மாதிரி போடணும். போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, சுருக்கு இல்லாமல். இதுக்கு மேலே இன்னொரு ரிங் இருக்குல்லங்க, இது மேலே ஃபிக்ஸ் பண்ணுற ரிங்கை இது பார்த்திங்கன்னா ரைட் சைடு திருப்பினா டைட் ஆகும். இந்த ரைட் சைடு நல்லா ஃபுல்லாக திருப்பினீங்கன்னா ஃபுல்லாக டைட் ஆயிரும். இதே லெஃப்ட் சைடு திருப்பினீங்கன்னா லூஸ் ஆயிரும். டைட் ஆயிடுச்சு. இந்த லெஃப்ட் சைடு திருப்பும்போது நமக்கு வந்து லூஸ் ஆகிட்டே வரும். இப்போ ரைட் சைடு திருப்பிட்டு இந்த ரிங்குக்கு கீழே இருக்கலாங்க, நம்ம நாடா சுற்றணும்ல, அந்த ரிங்குக்கு அளவாக இது மேலே போட்டு இப்படி அமுத்துனீங்கன்னா உள்ளே ஃபிக்ஸ் ஆகிக்கும். பாருங்கள், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டோன்னே இதை நல்லா எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா ரைட் சைடு திருப்பி நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே தொங்கிட்டுருக்கல இந்த துணியை நல்லா சுருக்க வராமல் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சுருக்காக இருக்கும். சுருக்காக இருக்குது பார்த்திங்க. இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா இந்த கீழே தொங்கிட்டு இருக்கிற துணியை அந்த ரிங்கை பிடிச்சிட்டு நல்லா இழுத்திங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். இடைக்கிடைக்க இது கீழே இழுக்க கொஞ்சம் நமக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து நல்லா டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. இன்னும் இதே மாதிரி இழுக்க கொஞ்சம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் லூஸாக இருக்குது, கேப் வருது. மேலே தூக்கிட்டு இருக்க துணி அதையும் அப்படியே இழுத்துட்டு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. பின்னியும் லைட்டாக சுருக்கம் வந்தால் பின்னியும் இழுத்துட்டு நல்லா டைட்டாக இருக்கணும் துணி. பார்த்திங்கன்னா தட்டினீங்கன்னா ஒரு மாதிரி டம் டம் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபுல்லாக சுற்றியில் இருக்க எக்ஸ்ட்ரா அந்த தொங்கிட்டு இருக்கிற துணி எல்லாமே நல்லா இழுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா ஃபுல்லாக டைட் ஆயிரும். பாருங்கள், எல்லாம் இழுத்துட்டு பின்னி ஒரு தடவை நல்லா அந்த இதை ரைட் சைடு திருப்பி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், தட்டும்போது நமக்கு ஒரு மாதிரி டம் டம் சவுண்டு கேட்கும். அப்படி கேட்டுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக லூஸ் இல்லை, நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்து நம்ம இப்போ ஸ்டாண்டில் போட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரிங்கு மாதிரி வருது இல்லைங்க, அது மேலே இது பாருங்கள், இங்கே மேலே வச்சுட்டு இப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய்க்கும். இந்த அமுத்துனீங்கனாலே உள்ளே போயிடும். டெய்லி ஒவ்வொரு ஸ்டிச் வீடியோ போட போகிறேன். உங்களுக்கு என்ன ஸ்டிச் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.